அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் மத்தேயு எழுதின அதிகாரம் 3வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவரை குறித்து தியானிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்றார். இப்போ மரத்தில் நம்ம காய் கனி எல்லாம் கொடுத்தா தானே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்ம வீட்டாண்ட பல மரம் நடுறோம். பலா மரத்துலேருந்து, கொய்யா மரத்துலேருந்து, பப்பாளி மரத்துலேருந்து எல்லாம் நடுறோம். அது கனி கொடுக்கும்போது தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? போல் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம். ஆதாம் யாவால் விழுந்ததுலேருந்து இன்ற வரையும் இந்த சந்ததி பாவத்தில் ஜீவித்துட்டு இருக்கு. இப்போது மனம் திரும்பணும். நம்மளை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் ஆண்டவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலும் அவர் ஒருவர் தான் ஆண்டவர். அவர் மனிதனை திருத்துவதற்காக, மாற்றுவதற்காக, பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக மனித சாயல்ல வந்தார் இல்லையா? அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்றார். அப்போ நம்ம அந்த கனிகளை கொடுக்கணும். நம்ம பாவத்தில் இருக்கிறோம், நாம மனம் திரும்பணும். அதுக்கு ஏற்ற கனிகள்னா ஆண்டவர் சொன்ன சட்டதிட்டங்கள், கட்டளைகளுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயுல சொல்றார். அதுபோல் நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஆண்டவருடைய வேத வசனங்களை படிக்கணும், அதன்படி நடக்கணும். அது போலவே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சால் நம்ம அந்த கனிகளை கொடுப்போம். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? இயேசுவே சொல்கிறார், ஆண்டவரே சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்றார். இதனால் கொடுங்கள் என்ற அதிகாரத்திலிருந்து இந்த வசனங்கள், இது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து சொல்றோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நாம பரலோக ராஜ்யம் போனோம்னா எப்படி இருக்குன்னா, சிறு பிள்ளைகள் போல இருக்கணும். சிறு பிள்ளைகள் கையில் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, நாம கேட்டோம்னா உடனே கொடுத்துரும். குழந்தைங்களுக்கு அது அதனுடைய மதிப்பு மற்ற விஷயம்லாம் தெரியாது. தங்க பொருளாக இருந்தாலும் கேட்ட உடனே கொடுத்துரும் குழந்தைங்க. ஆனால் வெளியாள்கள் கேட்டால் கொடுக்க மாட்டேறது தெரியாது. நாம் சுற்றத்தார், உறவு, நண்பர்கள், அந்த குழந்தையோட பழகணுங்க, யார் கேட்டாலும் உடனே கொடுக்குற பழக்கம் குழந்தைங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி கொடுக்குற குணம் குழந்தைங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கணும். நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற குணம், ஏழைகளாக இருக்கிறவங்க, திக்கற்றவர்களாக இருக்கிறவங்க, ஏன்னா இவர்களுக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் நிறைய வேத வசனங்களை சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் அவர்களுக்கு கொடுக்கணுன்னா குழந்தைங்கள போல் கள்ளங்கப்படி இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். சில பேர் கொடுப்பாங்க, ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும், ஏதாவது நோக்கம் இருக்கும் பின்னாடி, அதுக்காக கொடுப்பாங்க. ஆனால் நாம் கொடுக்கும்போது அந்த நோக்கம்லாம் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கணும். சிறு பிள்ளை போல் கொடுத்தாக்கா நாம் பரலோக ராஜ்யத்தில் போவோம் அப்படின்றார் ஆண்டவர். லூக்கா 6ல் என்ன சொல்றாரு? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, நமக்கு உண்டானவைகளில் நம்ம தேவைக்கு போக, மற்றதை மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கல, யாரும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தேவைக்கு போக திக்கற்ற பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இதை நாம் ஏன் கொடுக்குறோன்னா, ஆண்டவருடைய நாமத்துக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நாம் கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வந்த மிஷினரிகள் தான் நிறைய பள்ளிகள் திறந்தாங்க, நிறைய ஹாஸ்டலு, நிறைய உணவு, அநாத ஆசிரமங்கள், இந்த மாதிரி கைத்தொழில், இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தது யாருன்னா அவர்கள் தான். அதனால தான் ஆண்டவருடைய மகிமை ரொம்ப பெருசாக, ஆண்டவருடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ அது குறைஞ்சி போச்சு. ஏன்னா கள்ள ஊழியக்காரர்கள், உபதேசிகள்லாம் நிறைய பேர் வந்துட்டதுனால இன்றைக்கி மக்கள் யாரை பின்பற்றுதுனே தெரியாமல் ஒரு நிலையில் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால் இப்போது நாம் தான் தேடி கொடுக்கணும். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்போது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, உங்களுக்கு உண்டானவைகளில், நமக்கு உண்டானவைகளில் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். இதை தான் சொல்கிறார், கொடுங்கள்னு. இதுதான் நல்ல கனி கொடுக்குறது. ஆண்டவர் கனி கொடுக்குறதுன்னா இது மாதிரி செயல்கள் நாம் செஞ்சோம்னா தான் நல்ல கனி கொடுக்குறதாக ஆண்டவர் சொல்கிறார். போல் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பிச்சை கொடுக்கணுன்றாரு. பிச்சைன்னா யாருக்கு கொடுப்போம்?
ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு, ஒன்றுமே இல்லாமல் உணவுக்கே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு நாம் கொடுக்கணும். உணவு கொடுக்கலாம், அவர்களுக்கு உடை கொடுக்கலாம், எல்லாவற்றையும் கொடுக்கலாம். அதுபோல் உண்டானவைகளில் நாம் மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்கணும் அப்படின்றார் ஆண்டவர். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்க. இந்த சோதோம் கொமோரான்ற பட்டணங்கள்லாம் நான் இருந்தது, அது எப்படி அழிஞ்சதுன்னா பாவத்தில் மிகப்பெரிய பாவம், உலகத்திலேயே கொடூரமான பாவங்களை செஞ்ச மக்கள் அவங்க. அவங்க இந்த ஆணோட ஆண், பெண்ணோட பெண், இது மாதிரி இதெல்லாம் 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடியே அங்கே அவங்க செஞ்சுருக்காங்க. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, சோதோமின் பட்டண அதிபதிகளே, கொமோராவில் உள்ள ஜனமே, தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்க. இப்போ நாம் ஆண்டவருடைய வேதத்துக்கு செவி கொடுத்தோம்னா அத்தகைய அருவருப்பான காரியங்கள்லாம் நம்மளுடைய மனதில் தோன்றாது. அத்தகைய அருவருப்பான காரியங்கள் நமக்கு எப்போ தோன்றுனா, நம்ம ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கும்போது தான் அத்தகைய அருவருப்பான காரியங்கள் நமக்கு வரும். அப்பேற்பட்ட பாவம் செய்யும்போது தான் ஆண்டவர் அந்த பட்டணங்களே அழிக்கிறார். ஆபிரகாம் தம்பி லோத்து அங்கே இருக்கிறாரு, அவர் அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது தான் இதெல்லாம் கேட்குறாரு. ஒரு நீதிமான் வரையும் 10 நீதிமான் 50 நீதிமான் ஒவ்வொருத்தராக கேட்கும்போது ஒரு நீதிமானும் போது தான் அங்கே ஒரு இல்லைன்னு தான் லோத்து வரி அங்கேருந்து வெளியில் கொண்டு வர சொல்கிறார். அப்போ அந்த பட்டணங்களை மொத்தத்தையுமே அழிக்கிறார். அதுபோல் ஆண்டவருடைய வேதத்துக்கு நாம் செவி கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போகும். வேதத்தை டெய்லி வாசித்து பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். ஆண்டவருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கணும். எனக்கு செவி கொடுங்கள்லாம் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய வேதத்தினுடைய சத்தியத்தை கேளுங்கன்றார். சத்தியத்தை கேட்கும்போது, நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நமக்கே தெரியாது, நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? அதுபோல் சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளை எழுந்திருந்து என் வார்த்தையை கேளுங்கள், நிர்விசாரமான குமார்த்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்க. இதை சொல்கிறார் பற்றியா, பெண்களுக்கு சொல்கிறார். சுகஜீவியாக வாழ்கிறவங்க அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, நிர்விசாரணம், மந்தமாக இருக்குது, கேர்லெஸ்ஸாக இருக்குது, ஏனோதானமான இருக்குது. குமார்த்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். இப்போது வசனத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம ஆலயத்துக்கெல்லாம் போகிறோம், நிறைய பேர் வசனத்துக்கு செவி கொடுக்குறோமான்னா நிறைய பேர், கொஞ்சம் பேர் பார்க்குறோம், கொஞ்சம் பேர் ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம அவர்கள் விருப்பம் போல் இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். வேறு காரியங்கள் பார்க்குறது, செல்லு பார்க்குறது, அது மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், வசனத்துக்கு செவி கொடுக்க சொல்கிறார். அப்படி செவி கொடுக்கும்போது தான் நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார், பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்வார். போல் நல்ல கனி கொடுக்கணும்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தோம்னா நாம் நல்ல கனிகளை கொடுப்போம் இல்லையா? நல்ல கனிகள்லாம் நல்ல செயல்களை நாம் செய்வோம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ நாம் என்ன கொடுக்கணும்னா, நல்ல கனிகளை கொடுக்கணும்னா நல்ல செய்கைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள். இதில் என்ன சொல்ற, நம்ம அவயங்களை ஆயுதங்கள்ன்றார் ஆண்டவர். அது உண்மைதான். இன்னைக்கு உலகத்தில் அநேக தீவிரவாதங்கள், இப்போது கூட நம்ம இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரில் நடந்திருக்கு இல்லையா, சுற்றுலா பயணிகள் மேலே. ஸோ அது மாதிரி நம்மளுடைய அவயங்களை தீய நோக்கத்துக்காகவும் தீய செயலுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. நல்ல நோக்கத்துக்காக நீதிக்குரிய ஆயுதங்களை நம்மளுடைய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய அவயங்களை, நம்மளுடைய உடல் உறுப்புகளை எதுக்கு கொடுக்கணும்? நீதிக்கு, நல்ல செயல் செய்யணுன்றார் ஆண்டவர். நீதியான வார்த்தை பேசணும், நீதியான நம்மளுடைய கைகளால் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், பிச்சை கொடுக்க சொல்கிறாரு, உதவி செய்ய சொல்கிறாரு. இதெல்லாம் நீதிக்குரிய செயல். அப்போ நம்மளுடைய அவயங்கள் நீதிக்குரிய செயல் செய்யும்போது நீதிக்குரிய ஆயுதங்களாக மாறும். அநீதிக்குரிய ஆயுதங்கள் தான் இந்த தேசத்தில் உள்ள அனைத்து செயல்களும் அநீதிக்குரிய செயல்களாக நம்ம நிறைய பேர் செய்யறதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அநீதியான செயல்கள் எல்லாம் உலகத்தில் செய்கிறாங்க மக்கள். இந்த நம்ம தேசத்தில் இப்போ தீவிரவாத தாக்கல் இது எத்தனையோ முறை. இது மாதிரி அநீதியான செயல்லாம் யார் செய்கிறாங்கன்னா, அநீதியான மக்கள் செய்கிறாங்க, தீவிரவாதிங்க செய்கிறாங்க. அவங்க செய்கிறது என்னன்னா, அவளுடைய அவயங்கள் அநீதிக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளுடைய அவயங்களை ஆண்டவருக்கு, நீதிக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். நீதிக்கு ஒப்பு கொடுத்து தான்
நம்மளுடைய அவயங்களை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போது நாம் வந்து நீதிக்கு பிழைத்திருக்கணும், அநீதிக்கு பிழைத்திருக்கக்கூடாது, மரித்தோராக இருக்கக்கூடாது. இப்போ மரித்தோராக இருக்க வச்சு தான் அவர்கள் அத்தகைய கொடூர செய்தியை செயல்லாம் செஞ்சு மனைவி முன்னாடியே கணவனை கொலை செய்யுது, குழந்தைங்களை கொலை செய்யுது, இத்தகைய செயல்லாம் வந்து அநீதியின் அவயங்கள். இப்போ நீதியின் அவயங்கள்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோன்னா நம்ம கையை வந்து நீதி செய்யுது. நல்ல வார்த்தைகள் அறிவுரைகள் மற்றவங்களுக்கு சொல்கிறோன்னா நம்ம வாய் நல்ல வார்த்தைகளை சொல்கிற அவயமாக இருக்குது இல்லையா? நம்ம கண் நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும், அநீதியான வார்த்தைகள்லாம் கேட்கக்கூடாது. இத்தகைய துர்செயல்லாம் செய்யும்போது தான் நம்ம அநீதியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போது ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும்னா, கனி கொடுக்கணும்னா, நீதிபதிகளாக இருந்து ஆண்டவருக்கு வசனத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வேத வசனத்தை தினந்தோறும் தியானிப்போம் என்று கூறிக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.